ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவேக்கில் வந்து 750 சேனல் பேர். இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி நம்மகிட்ட வந்துருந்துச்சுன்னா, ஃபேன் ஓடல, ஃபேன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆம்ப் ஆனாவில் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வந்து டிரான்சிஸ்டரும் போயிருந்துச்சு, ஃபேனும் போயிருந்துச்சு. ஃபேன் நம்ம மாற்றியாச்சு. டிரான்சிஸ்டருமே 2 டிரான்சிஸ்டர் மாற்றிருப்போம். இந்த 2 டிரான்சிஸ்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் உங்களுக்கு இந்த ஒரு டிரான்சிஸ்டர் ஷார்ட் கட்டும். இது 2ல் வந்து 1 ஷார்ட் கட்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், அதோட ஹெல்த் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அப்படி குறைஞ்சிருந்தால் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பாட்டு போட்டோம் ப்ளே ஆகும். ஸோ குறிப்பிட்ட சவுண்டுக்கு மேலே நீங்கள் ஏற்றி லோடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஆம்ப் வந்து ட்ரிப் ஆகிரும். இந்த ஆம்ப் பொறுத்த வரையும் ப்ராப்பராக செக் பண்ணி தான் போடணும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து வீட்டாமல் வரலாம், ஹெல்த் குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அது போடியே மாற்றி விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷன் ஓடுற டைமில் ஆம்பிள்வேர் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை தான். ஸோ அதனால் செக் பண்ணி போடுறது பரவாயில்ல. ஒவ்வொரு டிரான்சிஸ்டரையும் வந்து டிரான்சிஸ்டர் போணுச்சுனாவே ஆம்பிள்வேர் கம்ப்ளைண்ட்னாவே யூட்டு வச்சுட்டு ஒவ்வொரு டிரான்சிஸ்டரையும் செக் பண்ணிக்கிறதுக்கு பரவாயில்ல. நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணாலே ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு அதிலே காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அதுமாரி பார்த்துட்டு ப்ராப்பராக போடுங்க. அதுக்கப்புறம் இதில் அடியில் இருக்கிற ஹீட்டிங் பேஸ்ட்டு வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணணும். பழைய பேஸ்ட்டோடய அப்ளை பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்யூஸ் வந்து அதுக்கு கனெக்ட் பண்ணி ஃப்யூஸ் போட்டாச்சு. சின்னதாக சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள்.